வாங்க ஐயா. ரொம்ப திறமை உள்ள மனுஷன். என் பேர் உள்ள விசுவாசம். நான் தான் பேர் வச்சேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் நடிகர் திலகம் சிவாஜி நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் பிரபலமான வசனம் மானம் பொழிகிறது. மற்ற நடிகர்கள் பேசியிருந்தால் எப்படி இருக்கும் என்பது சின்ன கற்பனை. அடுத்ததாக கமல். இதே வசனமா? ஆமா. மானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் தர வேண்டும் மாட்டேன். பயனுக்கு வந்தாயா ஏற்றம் தயால கொஞ்சம் விளையாடும் எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரட்டு தண்டாயா நீ. அடுத்ததாக அஜித். அஜித் அஜித் தல தல தூத்துக்குடி தல. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் தர வேண்டும் பட்டு. வயலுக்கு வந்தாயா அதை ஏற்ற விளைத்தாயா கொஞ்சம் விளையாடும் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அடித்து தந்தாயா. மாமனா மச்சானா மானம் கெட்டானே வெளியே போ. தல தல. தமிழ் என்ன ஆகுது பாருங்க. தமிழ் தமிழ். அடுத்ததாக கார்த்திக் வராரு. வடம் வடம் விழுகிறது, பூமி விழுகிறது, உனக்கே தருவிடும் வெட்டி வெட்டி வெட்டி. வைக்கை வந்தாயனே இட்டு விட்டாயனே கொஞ்சம் நேரம் எங்களை பெண்களுக்கு நோ கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் மஞ்சள் அட்டை தந்தாயனே. அடுத்தது விஜயகாந்த். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாட்டி வணக்கம் ஓட்டு பண்றோம். ஓரம் போடுகிறது, பூமி விழுகிறதா, உனக்கு தர வேண்டும் பட்டி. வயலுக்கு வந்தாயோ அல்லது ஏற்றமறுத்தாயோ அல்லது கொஞ்சம் விளையாடும் எண்கள பெண்களுக்கு மஞ்சள் ஆட்டு தண்டையோட நீ. அம்மனா மச்சானா மகனம் கட்டானே வெளிய போடா வரட்டா. அடுத்தது கவுண்டமணி. வானம் பொழிகிறதா, பூமி விளைகிறதா, உனக்கு ஏன் தர வேண்டாம். வயலுக்கு வந்தாயா அதை ஏற்றம் இழுத்தாயா அது கொஞ்சம் நேரம் எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து தந்தாயா நீ. மாமனா மச்சானா. ரகுவரன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் தர வேண்டும். வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இழுத்தாயா கொஞ்சம் நேரம் எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து தந்தாயா. மாமனா மச்சானா மாடம் கேட்டாலும் கொஞ்ச நேரம் இருப்பா மாற்றம். சரிப்பா சரிப்பா. எம்எஸ் விஸ்வநாதன் எப்படி சொல்ல மாட்டியா? எம்எஸ் விஸ்வநாதன் சொல்ல மாட்டியா? ஏன்டா சொல்லுடா. சரி வேணாம் விட்டுடு. சரி எஃபெக்ட் கொடுக்க போறான் எப்படி சொல்லினா. லாரி லாரி லாரி. வெரி குட். இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோம். அவள் ஒரு தொடர்கதைங்கிற படத்தில் கமலஹாசனை ஒரு மிமிக்கிரியாக வச்சு யார் யாருக்கு என்னென்ன எஃபெக்ட் வருமோ அதுக்கு கதை எழுதி அதுக்கு பாட்டு எழுதி அந்த கதையோடு ஒட்டி அந்த பல்லவியை மட்டும் பாட சொல்கிறேன் கேளுங்க. அற்புதமாக இருக்கும். இது மாதிரி தான் அந்த மிமிக்ரி சாங்ஸ் வந்தது. அது கேளுங்க. கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைக்கும் மேடை எனக்கும் கல்யாண மாலை. இந்த பாட்டு நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது என்னுடைய குரூப்பில் சதன், சாய்பாபா, முருகேஷ்
இப்படி பல பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட் வருமோ அதை வச்சு கதை எழுதி அந்த கவிஞர் பெருமாள் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி வரிகள் எழுதி அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி மெட்டமைச்சு அப்படி ஒரு படுகித்தான ஒரு பாடல் ஆட்களுக்கெல்லாம் முடி வச்சோம். இந்த பையனையும் நல்லா வரணும்னு வாழ்த்துங்க. அது ஒரு கரகோஷத்தை கொடுத்து அவருக்கு உற்சாகப்படுத்துங்க. இருக்கார் விசுவாசம்.